பொதுவாக பள்ளிகள், மருத்துவமனைகள் போன்றவை புதிதாக ஆரம்பிக்கப்படுவதற்கு முன் அல்லது அவற்றை குறித்த அரசாங்க திட்டங்கள் செயல்படுத்தப்படும் முன் அந்த பள்ளிகள், மருத்துவமனைகளுக்கான அந்த திட்டங்கள் மக்களுக்கு என்ன பலன்களை தரும் என்று சொல்வதுண்டு. ஒரு பெரும் தொழிலதிபர் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவர் தனது நேர்மையாலும் தாராள குணத்தினாலும் பலம் பொருந்தியவராக இருக்கும்போது பல இடங்களில் அவரின் பெயர் பிரச்சனைகளை தீர்ப்பதாக இருக்கும் அல்லவா? அப்படி சர்வ வல்லமை படைத்த ஒருவரின் நாமம் இவ்வுலகில் என்னென்ன செய்யும் என்பதை ஒரு முன்னோட்டமாக கொடுக்கப்பட்டிருப்பதை தான் இன்று தியானிக்கப் போகிறோம். வாருங்கள் நேயர்களே. பிரியமானவர்களே, இன்று நாம் மத்தேயு 8ஆம் அதிகாரம் முதல் 18 வசனங்களை பார்ப்போம். 8ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது மலைப்பிரசங்கத்தின் போதனைகளின்படி வாழ்வதற்கு தேவையான வல்லமை தன்னிடம் இருப்பதை இயேசு நிரூபிக்கிறார் என்பதை தெளிவாய் புரிந்து கொள்ளலாம். கடந்த அதிகாரம் மலைப்பிரசங்கத்துடன் நிறைவடைந்தது. நண்பர்களாக இருந்தாலும் சரி, எதிரிகளாக இருந்தாலும் சரி, மலைப்பிரசங்கத்தில் சொல்லப்பட்டதை விட மேலான ஒரு அறநெறி இதுவரை எங்கும் யாரும் போதித்ததில்லை என்பதை எல்லாருமே ஒத்துக்கொள்கிறார்கள். இப்பொழுது ஒரு கேள்வி எழும்புகிறது. இவ்வளவு உயரிய நெறிகளை ஒருவரால் எப்படி அடைய முடியும்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லவே மத்தேயு பல அற்புதங்களை வரிசையாக தொகுத்து கொடுத்திருக்கிறார். இந்த அற்புதங்கள் எதை நிரூபிக்கின்றன? அந்த அறநெறிகளை கொடுத்த அதே இயேசுவிடம் அவற்றை செய்து முடிப்பதற்கான வல்லமையும் இருக்கிறது என்பதை நிரூபிக்கின்றன. யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நான் வாசிப்பது போல, விசுவாசிகளாகிய நமக்கு என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக கூறியிருக்கிறார். இந்த உண்மையை நாம் எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை, சகோதரியே, நீங்களும் நானும் நம்முடைய சொந்த பலத்தினாலே கடவுள் ஏற்றுக்கொள்ளும் எதையும் செய்ய முடியாது. அன்று அற்புதங்களை செய்த அதே கிறிஸ்து இன்று அவர் உலகத்திற்கு அனுப்பிய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்குள்ளிருந்து செயல்படுகிறார். நம்மால் செய்ய முடியாததை அவர் நம் மூலமாக செய்து முடிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மேலே உங்களுக்கு இருக்கும் விசுவாச அளவின்படியே உங்களுக்கு பாவத்திலிருந்தும் விடுதலை கிடைக்கும். இது ஒரு முக்கியமான உண்மையை வெளிப்படுத்துகிறது. மத்தேயு இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றை எழுதவோ அல்லது அவருடைய ஊழியத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை கால வரிசைப்படி அடுக்கி கொடுக்கவோ முயற்சி செய்யவில்லை. மாறாக அவர் ஒரு முக்கியமான கருப்பொருள் சார்ந்த நகர்வை நமக்கு காட்டுகிறார். இதை நாம் கவனிக்க தவறிவிடக்கூடாது. ராஜாவாகிய இயேசு மலைக்கு சென்றார். அங்கே அவர் தமது ராஜ்யத்தின் சட்ட திட்டங்களை அறிவித்தார். இப்பொழுது அவர் மலையிலிருந்து கீழே இறங்கி வருகிறார். இங்கே அவர் செய்த 12 அற்புதங்களை நாம் பார்க்க போகிறோம். இது எதை காட்டுகிறது என்றால், அவர் இந்த பூமியிலே ஆட்சி செய்யும் பொழுது தமது ராஜ்யத்தின் சட்டங்களை செயல்படுத்த தேவையான சகல வல்லமையையும் அவரிடத்திலே உண்டு என்பதையே இது நிரூபிக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல மலைப்பிரசங்கம் என்பது ஒரு சுருக்கப்பட்ட பதிப்பாக இருக்கலாம். ஆனால் 1000 ஆண்டு அரசாட்சியின் பொழுது இதன் முழுமையான பதிப்பு நம்மிடம் இருக்கும். அதாவது அப்பொழுது இன்னும் அதிகமான காரியங்கள் நிறைவேற்றப்படும். மத்தேயு 8 மற்றும் 9ஆம் அதிகாரங்களிலே 12 அற்புதங்களை பற்றி மத்தேயு நமக்கு கூறியிருக்கிறார். ராஜாவாகிய இயேசுவின் வல்லமையை நிரூபிக்கும் அனைத்து அற்புதங்களையும் அவர் இங்கே பட்டியலிடவில்லை என்றாலும், இயேசுவுக்கு எந்தெந்த தளங்களிலே அதிகாரம் உண்டு என்பதை காட்ட ஒரு தர்க்க ரீதியான முறையிலே இதை எழுதியிருக்கிறார். இப்பொழுது நாம் 8ஆம் அதிகாரத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ள 6 அற்புதங்களை முதலாவது பார்ப்போம். 1. குஷ்டரோகியை குணமாக்குதல். நமது ஆண்டவர் அவனை தொடுகிறார். இது மனித நோய்களிலேயே மிகவும் கொடிய ஒன்றாகும். பாவத்தின் அடையாளமாக கருதப்பட்ட இந்த நோயை தீர்ப்பதன் மூலம் இயேசு தனது தூய்மையால் தீட்டை அளிக்கிறார். 2. நூற்றுக்கு அதிபதியின் வேலைக்காரனை குணமாக்குதல். இது தூரத்திலிருந்தே செய்யப்பட்டது. இயேசு அந்த நபரை நேரில் பார்க்கவோ தொடவோ இல்லை. இது வார்த்தையின் அதிகாரத்தை காட்டுகிறது. 3. பேதுருவின் மாமியாரை குணமாக்குதல். இங்கே இயேசு அவரை தொடுகிறார். இது நேரடி தொடுதலால் ஏற்படும் மாற்றத்தை காட்டுகிறது. 4. பிசாசுகளை துரத்துதல். இங்கே இயேசு ஆவிகள் உலகத்திற்குள்ளே நுழைகிறார். இது அசுத்தாவிகளின் மீதான அவருடைய அதிகாரத்தை காட்டுகிறது. 5. காற்றையும் கடலையும் அதட்டுதல். இது இயற்கையின் மீதான அதிகாரம். இயற்கை சக்திகள் அவருக்கு கீழ்ப்படுகின்றன என்பதை இது நிரூபிக்கிறது. 6. கெர்கசேனர் நாட்டிலே 2 பேரிடத்திலிருந்து பிசாசுகளை துரத்துதல். இது ஆவிகள் உலகத்திலேயே மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலை. சவாலான நேரங்களிலேயும் அவருக்கு இருக்கும் மேலான அதிகாரத்தை இது காட்டுகிறது. சரி, ராஜாவாகிய இயேசு இப்படியாக வெவ்வேறு தளங்களிலே செயல்படுகிறார்.
மத்தேயு இவற்றை கால வரிசைப்படி எழுதாமல் ஒரு தெளிவான நோக்கத்திற்காக இந்த வரிசையில் எழுதியிருக்கிறார். மத்தேயுவின் இந்த பதிவிலே ஒரு நேர்த்தியான முன்னோக்கி செல்லும் நகர்வை நாம் கவனிக்க வேண்டும். பாருங்கள், வாசிக்கிறேன். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் என்பதை கவனியுங்கள். அங்கே ஒரு சில நபர்கள் மட்டுமில்லை, மிக பெரிய கூட்டமே அங்கே இருந்தது. இயேசுவின் ஊழிய மையமாக விளங்கிய கப்பர்நகும் பகுதியிலே இவையெல்லாம் நடந்தது. இயேசு மலைப்பிரசங்கத்தை எங்கே கொடுத்தார் என்ற கேள்வி இங்கே எழும்பலாம். அதை பற்றி பலவிதமான கருத்துக்கள் இருக்கிறது. ஆனால் இந்த இடம் எது என்பது நமக்கு அவ்வளவு முக்கியமல்ல. அவர் மலையிலிருந்து இறங்கி வந்த பொழுது பெரும் கூட்டத்தினர் அவரை பின்தொடர்ந்தார்கள் என்பதுதான் இங்கே முக்கியம். இப்பொழுது எழும் முக்கியமான அடுத்த கேள்வி, உயரிய அறநெறிகளை போதித்த இந்த ராஜா மனிதர்களுக்கு மத்தியிலே வல்லமையோடு செயல்படவும் கூடியவரா? ஆம், இது மிக முக்கியமான ஒரு கேள்வி. வேதாம கல்லூரி மாணவன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு அந்த வருடம் மிகவும் கடினமானதாக இருந்தது. அவன் பார்ப்பதற்கு வசீகரமானவன், அனைவரிடமும் பிரபலமானவன். ஆனால் தவறான நண்பர்களோடு பழகிவிட்டான். இறுதியில் மது பழக்கத்தினாலே அவன் தன் ஊழியத்தையே கைவிட வேண்டியதாயிற்று. அந்த கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவிலே மேடையிலே பேசியவர் எல்லா மாணவர்களையும் மேகங்களுக்கு மேலே அழைத்துச் செல்வது போல மிக உயர்வாக பேசினார். அந்த ஆண்டிலே வெளியேறும் மாணவர்கள் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று அவர் அடுக்கிக் கொண்டே போனார். பின் மாணவர்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் அறைக்கு வந்த பொழுது அந்த குறிப்பிட்ட மாணவன் மிகுந்த மன சோர்வுடன் தன் கட்டிலிலே வந்து விழுந்தான். மேலும் அவன் இவ்வாறு புலம்பினான், நான் என்ன செய்ய வேண்டும் என்று யாரும் எனக்கு சொல்ல தேவையில்லை, அதை எப்படி செய்ய வேண்டும் என்று தான் எனக்கு தெரியவில்லை, அதை சொல்ல யாராவது எனக்கு தேவை. அருமையானவர்களே, இன்றும் எல்லாரும் கேட்கிற கேள்வி இதுதான் இல்லையா? இப்பொழுது ராஜாவாகிய இயேசு மிக உயர்ந்த அறநெறிகளை நமக்கு அறிவித்து விட்டார். ஆனால் அதை செய்து முடிப்பதற்கான வல்லமை அவரிடத்திலே உண்டா? பாருங்கள், மத்தேயு 8:2. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு மிக உன்னதமான மலையிலிருந்து மிக தாழ்வான ஆழத்திற்கு இறங்கி வந்ததை கவனியுங்கள். பரிசுத்த வேதத்திலே குஷ்டரோகம் பாவத்தின் அடையாளமாக கருதப்பட்டது. அந்த காலத்திலே அது குணப்படுத்த முடியாத ஒன்றாகவும் மிகவும் அருவருப்பான நோயாகவும் பார்க்கப்பட்டது. அந்த குஷ்டரோகி இயேசுவிடத்திலே வந்த பொழுது, என்னை சுத்தமாக்குவீர்களா என்றோ, உங்களால் என்னை சுத்தமாக்க முடியுமா என்றோ கேட்கவில்லை. அந்த மனிதனிடம் அசைக்க முடியாத விசுவாசம் இருந்தது. அவன் இயேசுவின் கர்த்தத்துவத்தை அங்கீகரித்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று நான் கேட்டான். அருமையானவர்களே, நாம் கேட்பதெல்லாம் எப்பொழுதும் கர்த்தருடைய சித்தமாக இருப்பதில்லை. ஆனால் அவருடைய சித்தமானால் அவரால் அதை செய்ய முடியும். தேவ சித்தம் முதலிடத்தில் இருப்பதுதான் மிகவும் முக்கியம். இது சிலருக்கு எளிதாக இருக்கலாம். ஆனால் சிலருடைய வாழ்க்கையிலே அவர்கள் தேவ சித்தத்திற்கு முதலிடம் கொடுப்பது கடினமான காரியமாக இருக்கிறது. அநேகர் எப்படி ஜெபிக்கிறார்கள் என்றால், ஆண்டவரே, நான் இதை விரும்புவதால் எனக்காக இதை செய்வீர்களா என்று ஜெபிக்கிறார்கள். ஆனால் அந்த குஷ்டரோகியின் ஜெபம் என்ன? ஆண்டவரே, என்னை சுத்தமாக்க உம்மால் முடியும் என்று எனக்கு தெரியும், ஆனால் உமக்கு சித்தமா, அதாவது இது உமது விருப்பத்தின்படி இருக்கிறதா என்றுதான் அவன் கேட்கிறான். இன்று பலர் ஆண்டவரிடத்தில் சில காரியங்களை கட்டாயப்படுத்தி கேட்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அதைவிட இது முற்றிலும் மாறுபட்டது. என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலையும் எதையும் அவரே தீர்மானிக்கட்டும் என்று அவரிடத்தில் விட்டு விடுங்கள். ஏனென்றால் எப்படியும் அவருடைய விருப்பப்படியே காரியங்கள் நடக்கும். அதுவே உங்களுக்கும் சிறந்தது. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்கள். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டார். ஒருவேளை நான் ஒரு குஷ்டரோகியை தொட்டிருந்தால் என்னவாயிருக்கும்? எனக்கு அந்த நோய் சொற்றியிருக்கும். ஆனால் என்னால் அவனை குணமாக்கியிருக்க முடியாது. ஆனால் இங்கே என்ன நடக்கிறது என்பதை கவனியுங்கள். முதலாவதாக இயேசு அவனை தொட்டார். இந்த மனிதனுக்கு உடல் ரீதியான குஷ்டரோகம் மட்டுமல்ல, மிக கொடிய மன ரீதியான பாதிப்பும் இருந்தது என்பதை நீங்கள் எப்பொழுதாவது யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? இந்த மனிதனின் பின்னணி நமக்கு தெரியாது. ஆனால் இப்படியாகவும் இருக்கலாம். கவனியுங்கள், ஒரு நாள் அவன் தன் கையிலே ஏதோ ஒரு தடிப்பு இருப்பதை கவனித்திருப்பான். ஒருவேளை அவன் வயலிலே ஏர் உழுது விட்டு வீட்டிற்கு வந்து தன் மனைவியிடத்திலே அதை காட்டியிருப்பான். அவள் அதன் மேல் ஏதோ ஒரு தைலத்தை தடவியிருப்பாள்.
அடுத்த நாள் காலையிலே அது இன்னும் சிவந்து போயிருந்திருக்கும். அவன் மீண்டும் உழவு செய்ய சென்றிருப்பான். ஒரு வாரம் இப்படியே கடந்திருக்கும். அவன் மனைவிக்கு ஒருவித பயம் வந்திருக்கும். அவள் அவனை ஆசாரியனிடத்திலே போய் காட்டச் சொல்லியிருப்பாள். அவன் ஆசாரியனிடம் சென்ற பொழுது ஆசாரியன் அவனை 14 நாட்கள் தனிமைப்படுத்தி இருப்பார். அந்த நாட்களின் முடிவிலே அந்த நோய் உடல் முழுவதும் பரவி இருக்கும். ஆசாரியன் அவனிடத்திலே உனக்கு குஷ்டரோகம் இருக்கிறது என்று சொல்லியிருப்பார். அந்த மனிதன் ஆசாரியனிடம் தன் மனைவி பிள்ளைகளிடம் போய் பெரியா விடை பெற்றுக்கொள்ள அனுமதி கேட்ட பொழுது ஆசாரியன் அவனிடத்திலே உன் நிலையை குறித்து நான் வருத்தப்படுகிறேன். உன்னால் அவர்களிடம் விடை பெற முடியாது. இனிமேல் உன் மனைவியை நீ அரவணைக்கவோ உன் பிள்ளைகளை கையில் தூக்கி அரவணைக்கவோ முடியாது. யாராவது உன் அருகிலே வந்தால் தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும் என்று கூறிவிட்டார். அவன் தூரத்திலிருந்தே தன் பிள்ளைகள் வளர்வதை பார்த்தான். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே உணவை வைத்துவிட்டு செல்வார்கள். அவர்கள் அங்கிருந்து சென்ற பிறகுதான் அவன் வந்து அதை எடுக்க முடியும். அவனால் அவர்களை தொட முடியாது. உண்மையில் அவனால் யாரையும் தொட முடியவில்லை. யாரும் அவனையும் தொடவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் ஒரு நாள் அவன் இயேசுவினிடத்திலே வந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமால் ஆகும் என்றான். அப்பொழுது கர்த்தராகிய இயேசு என்ன செய்தார்? அவனை தொட்டார். இயேசுவின் அந்த தொடுதல் அந்த மனிதனின் வாழ்க்கையிலே நடந்த மிக அற்புதமான காரியங்களிலே ஒன்று. அது அவனுடைய குஷ்டரோகத்தை மட்டும் குணமாக்கவில்லை, மாறாக அவனை மீண்டும் மனித சமுதாய குடும்பத்தோடும் இறைவனின் குடும்பத்தோடும் இணைத்தது. உடனே அவனுடைய குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இப்பொழுது மத்தேயு 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்கள். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். மார்க்கு சுவிசேஷத்தின் பதிவிலே இந்த மனிதன் அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அவனை நாம் குறை சொல்லவும் முடியாது. அவன் சந்தித்த ஒவ்வொருவரிடத்திலும் இந்த செய்தியை சொன்னான். அவன் அதை எங்கும் பிரசித்தப்படுத்தினான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இதன் விளைவாக கூட்டத்தினர் நம்முடைய ஆண்டவரை சூழ்ந்து கொண்டு நெரிசலை உண்டாக்குகிறார்கள். அதனாலே அவர் நகரத்திற்குள் இருக்க முடியாமல் வெளியேறி வனாந்திரமான தனிமையான இடத்திற்கு செல்ல வேண்டியதாயிற்று. சரி, இப்பொழுது இயேசு கப்பர்நகூம் நகரத்திற்குள்ளே நுழைகிறார். கவனிங்கள், வாசிக்கிறேன். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து. நிச்சயமாக அந்த 100க்கு அதிபதி குஷ்டரோகி குணமடைந்ததை கேள்விப்பட்டிருப்பார் என்று நாம் நம்பலாம். அவர் ஒரு ரோமானிய அதிகாரி, 600 வீரர்களுக்கு தலைவராக இருந்தவர். அவர் யூதர்களுக்காக ஒரு ஜெப ஆலயத்தை கட்டி கொடுத்தார் என்று லூக்கா எழுதிய நூல் நமக்கு சொல்கிறது. அந்த பழைய ஜெப ஆலயத்தின் இடிபாடுகளை சுற்றுலா பயணிகள் பார்த்திருக்கிறார்கள். இயேசு உண்மையிலே நடந்த இடங்கள் என்று ஏதேனும் இருந்தால் அது அந்த பழைய ஜெப ஆலயத்தில் தான் இருக்கும். இப்பொழுது அந்த அதிகாரி கேட்ட வேண்டுதலை கவனியுங்கள். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அந்த வேலைக்காரன் மிகவும் ஆபத்தான நிலைமையிலே இருக்கிறான். வசனங்கள் 7 முதல் 9 வரை பாருங்கள். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதித்திரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். அந்த 100க்கு அதிபதி அதிகாரம் என்றால் என்ன என்பதை நன்றாக அறிந்த ஒரு பதவியிலே இருந்தார். அவர் ரோமானிய சீருடை அணிந்தவர். தன் கீழ் உள்ள ஒரு வீரனிடத்தில் இதை செய் என்று சொன்னால் அந்த வீரன் அதை செய்வான். ஏன்? அவனிடத்தில் அந்த அதிகாரம் அல்லது வல்லமை இருந்தது. அவன் இயேசுவை பார்த்து, உங்களிடமும் அப்படிப்பட்ட வல்லமை இருக்கிறது என்று சொன்னார். உடல் நல குறைபாடுகளின், அதாவது நோய்களின் மீது இயேசுவுக்கு அத்தகைய அதிகாரம் இருப்பதை அவன் கண்டு கொண்டான். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்கள். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2 சந்தர்ப்பங்களிலே ஆச்சரியப்பட்டதாக வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று இஸ்ரவேல் மக்களின் அவிசுவாசத்தை கண்டு, மற்றொன்று யூதர் அல்லாத இந்த ரோமானிய அதிகாரியின் விசுவாசத்தை கண்டு அவர் ஆச்சரியப்பட்டார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்கள். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு,
யாக்கோபு என்பவர்களோட பந்தியிருப்பார்கள். இயேசு கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து அநேகர் வருவார்கள் என்று சொன்னது மிகவும் சுவாரஸ்யமானது. நம் ஆண்டவர் இதை சொன்ன பொழுது நம் முன்னோர்கள் ஒருவேளை கிழக்கிலே அல்லது மேற்கிலே இருந்திருக்கலாம். இந்த செய்தி அவர்களையும் சென்றடையும் என்றும் அதன் மூலம் அவர்களும் இயேசுவை நம்பி பரலோக ராஜ்யத்திலே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருடன் பந்தியிலே அமர்வார்கள் என்றும் அவர் கூறினார். இது எவ்வளோ மகத்துவமான வார்த்தைகள் இல்லையா? நிச்சயமாக ஒவ்வொரு நபரும் கிறிஸ்து மீது தனிப்பட்ட முறையிலே விசுவாசம் வைக்க வேண்டும். ஒருவருடைய ரட்சிப்பிற்கு அவர் ஒரு சபையிலே உறுப்பினராக இருப்பதோ, குடும்ப பாரம்பரியமோ, அவர்களுடைய பெற்றோர் கிறிஸ்தவர்களாக இருப்பதோ மட்டும் போதாது. அவற்றை மட்டும் அவர்கள் உரிமை கோர முடியாது. ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசமுடையவர்களாக இருக்க வேண்டும். மத்தேயு 8:13 பாருங்கள். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்காக கடவது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். பாதிக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் இயேசுவின் முன்னணியில் இல்லாவிட்டாலும் இயேசு கிறிஸ்து மீது அந்த அதிகாரி வைத்த விசுவாசத்தினாலே அவன் குணமடைந்தான். இயேசு ஒரு குஷ்டரோகியை தொட்டு குணமாக்கினார். ஆனால் இப்பொழுது இந்த 100க்கு அதிபதியின் வேலைக்காரனை அவர் இருந்த இடத்திலிருந்தே, அதாவது தூரத்திலிருந்தே குணமாக்குகிறார். அடுத்ததாக நாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற 3வது குணமாக்கும் அதிசயத்திற்கு வருகிறோம். மத்தேயு 8:14-15 பாருங்கள். இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். அடுத்ததாக பேதுருவின் மாமி காய்ச்சலாலே படுத்திருக்கிறார். இயேசு அவரை தொட்டு குணமாக்குகிறார். இந்த 3 வகையான நோய்களையும் கவனித்தீர்களா? குஷ்டரோகம், இது குணப்படுத்த முடியாத ஒரு நோய். அடுத்தது வாத நோய், இது ஒரு பக்கவாதம் போன்ற ஒரு பாதிப்பு. 3வது காய்ச்சல், இது தற்காலிகமான ஒரு உடல் நல குறைவால் ஏற்பட்டது. 4வது அதிசயம் அன்று மாலையிலே நடந்தது. கவனிங்கள், வாசிக்கிறேன். மத்தேயு 8:16 அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். பிசாசுகள் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற சொல் உண்மையில் அசுத்த ஆவிகள் அல்லது பேய்கள் என்று இருக்க வேண்டும். அசுத்த ஆவிகள் பல இருக்கின்றன, ஆனால் பிசாசு ஒருவன்தான். இயேசுவிடம் அநேகரை அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்ற உண்மையை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். இது ஏதோ 1-2 பேருக்கு நடந்ததல்ல. மத்தேயு எழுதிய இந்த சுவிசேஷ பதிவை நீங்கள் கவனமாய் பார்ப்பீர்கள் என்றால் அன்று ஆயிரக்கணக்கான மக்கள் குணமடைந்தார்கள் என்பதை அவர் தெளிவுபடுத்துகிறார். தொடர்ந்து பாருங்கள். மத்தேயு 8:17 அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இந்த மேற்கோள் ஏசாயா 53:4 எடுக்கப்பட்டது. பொதுவாக விசுவாசத்தின் மூலம் குணமாக்குகிறவர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் மற்ற எந்த வசனத்தையும் விட இந்த வசனத்தை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். கிறிஸ்துவின் பாவ நிவாரண பலியிலே உடல் ரீதியான சுகமும் அடங்கி இருக்கிறது என்று அவர்கள் வாதாடுகிறார்கள். தங்கள் கருத்தை நிலைநாட்ட இந்த வசனத்தை ஆதாரமாக காட்டுகிறார்கள். இந்த வசனம் நவீன சுகமளிக்கும் இயக்கங்களுக்கு ஆதரவாக இருப்பதாக நாம் நம்பவில்லை. எனவே ஏசாயா புத்தகத்தை திருப்பி அந்த வசனத்தை விரிவாக பார்ப்போம். கவனிங்கள், வாசிக்கிறேன். ஏசாயா 53:4-5 மெய்யாகவே அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்து நம்முடைய துயரங்களை ஏற்றுக்கொண்டார். நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எதிலிருந்து குணமாகிறோம்? நாம் நம்முடைய மீறுதல்கள் மற்றும் அக்கிரமங்களிலிருந்து குணமாக்கப்படுகிறோம். இதைத்தான் ஏசாயா தெளிவாய் சொல்லியிருக்கிறார். நீங்கள் சொல்வது உறுதிதானா என்று நீங்கள் என்னிடத்தில் கேட்கலாம். இந்த வசனங்கள் எதை பற்றி பேசுகின்றன என்பது எனக்கு தெரியும். ஏனென்றால் பேதுருவும் இவ்வாறு தான் கூறியிருக்கிறார். கவனிங்கள், வாசிக்கிறேன். 1 பேதுரு 2:24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவரே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை மரத்தின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இதிலிருந்து குணமானீர்கள்? பாவங்களிலிருந்து.
தான் பாவத்தை பற்றி தான் பேசுகிறேன் என்பதை பேதுரு இங்கே மிக தெளிவாக விளக்குகிறார். நாம் எல்லாரும் ஆள்களைப் போல வழி தப்பி தெரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். உங்கள் அக்கிரமமும் என்னுடைய அக்கிரமமும் தான் அவர் மேல் சுமத்தப்பட்டது. பாவம் என்னும் அடிப்படையான பெரிய பிரச்சனையை கிறிஸ்து எப்படி கையாள்வார் என்பதையே ஏசாயா இங்கே குறிப்பிடுகிறார். பாவ நிவாரண பலியிலேயே உடல் சோமும் அடங்கியுள்ளது என்று வாதிடுவது பொருத்தமற்றது. அதே போல சாபம் நீக்கப்பட்ட ஒரு புதிய பூமியும் கிறிஸ்துவின் பாவ நிவாரண பலியில் தான் அடங்கி இருக்கிறது. ஆனால் அவை இன்னும் நமக்கு கிடைக்கவில்லை என்பது வெளிப்படையான உண்மை. பாவமும் சாத்தானும் இன்னும் ஆதிக்கம் செலுத்தும் இந்த நாட்களிலே பாவ நிவாரண பலியின் பெயரால் நோயிலிருந்து விடுதலை பெறுவது ஒரு கட்டாயமான விஷயம் அல்ல. அப்படியானால் தீமோத்தேயுவின் வயிற்று உபாதைக்காக கொஞ்சம் திராட்சரசத்தை சேர்த்துக்கொள்ளும்படி பவுல் ஏன் அறிவுறுத்தினார்? பாவ நிவாரண பலியின் மூலம் சுகம் பெற்றுக்கொள் என்று அவர் ஏன் சொல்லவில்லை? யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுதும் யாக்கோபு மூப்பர்களை அழைத்து ஜெபம் செய்ய சொன்ன பொழுது ஏன் விசுவாசிகளை அந்த பலியின் உரிமையை கோர சொல்லவில்லை? பவுல் தனக்கு ஒரு சரீரத்திலே முள் கொடுக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்ட பொழுது ஏன் பாவ நிவாரண பலியின் மூலம் சுகத்தை உரிமையோடு கேட்கவில்லை? எனக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடுகளின் மேன்மையினாலே நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டது. அது என்னை குட்டுகிற சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அவர் என்னை பார்த்து என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லிவிட்டார் என்றுதான் பவுல் எழுதியிருக்கிறார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்றுதான் பவுல் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலேயும் எழுதியிருக்கிறார். இந்த கருப்பொருள் குறித்து வேதாந்தத்தில் இன்னும் பல உதாரணங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. பிலிப்பியர் நிருபத்தை எழுதிய பொழுது பவுல் கிட்டத்தட்ட ஒரு மருத்துவமனையே கவனிப்பது போன்ற சூழலிலே இருந்தார். எப்பாப்ராதீத்து நோய்வாய்ப்பட்டிருந்தார். அப்பொழுதும் பவுல் குணமடைவதற்காக பாவ நிவாரண பலியை ஒரு காரணமாக காட்டவில்லை. அருமையான சகோதரனை சகோதரியே, குணமாக்குவது என்பது எப்பொழுதும் தேவனுடைய சித்தமாக இருப்பதில்லை என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இருந்தாலும் சில நேரங்களிலே குணமாக்குவது அவருடைய சித்தமாய் இருக்கிறது. சுகமளிக்கும் கூட்டங்கள் என்று விளம்பரப்படுத்தப்படும் கூட்டங்களுக்கோ அல்லது அரங்குகளுக்கோ செல்வதற்கு பதிலாக நீங்கள் ஏன் நேரடியாக மகா வைத்தியராகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே செல்லக்கூடாது? அவருடைய பாதத்திலே உட்கார்ந்து உங்களை குணமாக்குவது அவருடைய சித்தமா என்பதை கண்டறியுங்கள். நான் தெய்வீக சுகமளித்தலை நம்புகிறேன். ஆனால் அப்படி சுகமளிக்கிறேன் என்று சொல்கிறவர்களை அல்ல. வல்லமை இருப்பதாக கூறிக்கொள்ளும் பூமியில் உள்ள ஒரு தனி நபரிடம் செல்வதை விட என் விண்ணப்பத்தை அந்த மகா வைத்தியரிடம் கொண்டு சென்று குஷ்டரோகியை போல உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக உம்மால் ஆகும் என்று சொல்லவே நான் விரும்புகிறேன். அப்பொழுது நாம் குணம் அடைந்தாலும் சரி அடையாவிட்டாலும் சரி மகிமை அவருக்கே சேரும். அவர் மகிமைப்படுத்தப்படுவதையே நாம் விரும்புகிறோம். வெளிப்படையாக சொல்வதென்றால் பாவ நிவாரண பலியின் மூலம் சுகம் தேடும் இந்த நவீன வழிபாட்டு முறைகளை பற்றி பவுலுக்கு எதுவும் தெரிந்திருக்கவில்லை. தேவன் இன்றும் குணமாக்க வல்லவர். அவர் இன்றைக்கும் குணமாக்குகிறார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பாருங்கள். பின்பு திரளான ஜனங்கள் தம்மை சூழ்ந்திருக்கிறதை இயேசு கண்டு அக்கறைக்கு போக கட்டளையிட்டார். இயேசுவை சுற்றியிருந்த அந்த பெரும் திரளான மக்களை கவனியுங்கள். வேதாகமத்தில் விவரிக்கப்பட்டுள்ள தனிப்பட்ட சம்பவங்கள் மட்டுமல்லாமல் உண்மையில் அவர் ஆயிரக்கணக்கான நோயாளிகளை குணமாக்கினார். யோவான் தனது சுவிசேஷத்திலே இந்த உண்மையை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் இவ்வாறு எழுதியிருக்கிறார். யோவான் 20ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களை கவனியுங்கள். இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு முன்பாக இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாளின் வசனங்கள் மூலமாகவும் கர்த்தர் அநேக சத்தியங்களை உங்கள் இதயத்திலே ஆழமாய் பதிய செய்திருப்பார் என்று விசுவாசிக்கிறோம். இயேசுவே ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தர். அவருக்கு வியாதிகளின் மேலே நிச்சயமாக வல்லமை உண்டு. ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும் என்ற விசுவாசத்தோடு நீங்களும் அவரிடத்திலே வருவீர்கள் என்றால் உங்களையும் அவர் குணமாக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட சுகத்தை நீங்களும் பெற்று கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ கர்த்தர் தாமே உங்களுக்கும் கிருபை செய்வாராக. ஆமென்.
நம்முடைய பாவங்களை ஆண்டவர் எதன் மேல் சுமந்தார்? நம்முடைய பாவங்களை ஆண்டவர் எதன் மேல் சுமந்தார்? ஆப்ஷன் ஏ கல்வாரி, ஆப்ஷன் பி சிலுவை, ஆப்ஷன் சி மரத்தின். இன்றைய தியானத்திலும் நம் இரட்சகர் உலகத்தில் இருக்கும்போது செய்த அற்புதங்களை தியானிக்கும் போது உங்கள் விசுவாசம் பெருகி இருக்கும் அல்லவா நேயர்களே? ஆம், அதை நம் இன்றைய வாழ்விற்கு ஒரு முன்னோட்டமாக காணலாம். அன்று ஆண்டவர் செய்த அதே அற்புதங்கள் இன்றும் உலகில் நடைபெறுகிறது, நம் வாழ்விலும் நடைபெறுகிறது அல்லவா? ஆம், ராஜாதி ராஜாவின் நாமத்திற்கு அத்தனை வல்லமை உண்டு. நீங்களும் ருசித்து பாருங்கள் நேயர்களே. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. ஏசாயா 54:4.